சிவம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் இயக்குவது சிவம் களைவது சிவம் கரைவது சிவம் உறைவது சிவம் உணர்த்துவது சிவம் அனைத்துயிரும் சிவம் அன்பே சிவம். அன்று அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் சட்டம் ஒரு இருட்டறை என்று கடைசியாக அவர் முடித்துவிட்டு மறைந்தார். அதே போன்று ஆதி காலத்தில் ஔவையார் எழுதிய 4 கோடி பாடல்கள் மக்கள் நிலையும் பற்றி பல வகையில் 4 கோடி எழுதியுள்ளார். எழுதியதில் கடைசி காலத்தில் அவர் உணர்ந்தது இந்த உயிர்கள் யாவும் அறநிலையில் அறத்தின் வழியில் இயக்கம் செய்கிறது என்று உணர்ந்தார். ஆகையினால்தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று அவர் எழுதி வைத்து மறைந்தார். இதன் பொருள் என்ன தெரியாது உங்களுக்கு. காரணம், அந்த நிலையில் உங்கள் மூளை மந்தமாக செல்கின்றது. அன்று மன்னராட்சி காலத்தில் நாட்டுக்கு நாடு போர் தொடுக்கும்போது நாட்டு மக்களை படைசாற்றி கொண்டு அங்கு போருக்கு சென்றவுடன் போரில் மடிந்தது நாட்டு மக்கள். ஆனால் அவருக்கு தியாகி பட்டம். அன்று அவர்கள் மக்கள் வரி பணத்தில் பொருள்களை சேர்த்து மண்ணில் மறைத்தார்கள் மன்னராட்சி காலத்தில். இன்று அரசு என்ற பெயரில் நடமாடும் பொருள்களை தடை செய்து அல்மாரில் அழகுபடுத்தி அடுக்கி கொண்டு வருகிறீர்கள். இதில் என்ன வித்தியாசம் உள்ளது? காலங்காலமாக இப்படியே நீங்கள் ஆண்டு கொண்டு மக்கள் வரி பணத்தை இந்த அளவுக்கு தடை செய்து மக்களை கீழ்த்தரமாக சொல்வதற்காக எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? கிடையாது. உங்களுக்கு அந்த உணர்வு வருவதற்கு, அந்த எண்ணம் வருவதற்கு என்ன காரணம்? நீங்கள் உயர்ந்து வாழ்வதற்கும் நீங்கள் நிலையாக வாழ்வதற்கும் உங்கள் கௌரவம் என்றும் குறையக்கூடாது என்பதற்காகவா நாட்டு மக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வருகிறீர்கள்? எதையும் யோசிப்பதில்லை. இறைவன் என்ன செய்கிறான்? அனைவரும் குழந்தை என்று அவர் பாவம் தீர்க்க பரிகாரத்தை தேடி வருகிறார். அந்த நிலையில்தான் உங்களுக்கு உங்கள் பாவத்தை தீர்க்க இலவச பொருள் என்று ரேஷன் கடையில் சில பொருள் இலவசம், பல பொருள்கள் இலவசம் தருவது, அது தரமற்ற பொருட்கள் தருவது, அதனால் மக்களுக்கு சில நோய்கள் ஏற்படுவது, இதெல்லாம் மறைமுகமாக நடக்க செய்வது, தரமற்ற பொருளில் கமிஷன் வாங்குவது, இது போன்ற நிலையெல்லாம் செய்து வருகிறீர்கள். இந்த நிலை இத்தனை காலம் இப்படியே மீண்டும் நீடித்தால் இன்று பூமி எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது? பசுமை மரங்களும் சாலை மரங்களும் பசுமை இடைவெளிகளும் கல்மலைகளும் உடைந்து வேகமாக செல்லும் வழியில் இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு காலத்தில் மிக கடுமையாக வெப்பத்தை காண சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் செயல்படுவதற்கு எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? ஏன் அதை யோசிக்கவில்லை? நீங்கள் வருமானத்தை நோக்கி சென்றால் மக்கள் நிலை என்ன? நீங்கள் செய்யும் குற்றம் அனைத்தும் திரைப்படத்தின் மூலமாக எடுத்து உரைக்கிறான் இறைவன். ஆனால் மக்களுக்கு இன்னும் அதை விழிப்புணர்ச்சி ஊட்டவில்லை. விழிப்புணர்ச்சி ஊட்டிவிட்டால் உங்கள் நிலை என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பாருங்கள். அந்த விழிப்புணர்ச்சியின் செயல்பாடு தான் இலங்கையில் எடுத்து காட்டினான். சற்று அந்த இலங்கை அரசு என்ன நிலையில் தள்ளப்பட்டார் என்பது சற்று யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்காமல் செயல்பட்டால் உங்கள் நிலையும் அதே கதிதான். இறைவனுக்கு தூண்டப்படுவது வெகு நேரமாகாது. ஆகையினால் சற்று யோசித்து எந்த வழி செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று விதிமுறையில் மக்களை அரங்கேற்றுங்கள். அதுவே சால சிறந்தது. இறைவன் கூறும் பதில். அமைதியாக இருந்தால் கடைசி காலத்தில் உப்பு தின்னவர் தண்ணி குடிக்க வேண்டும். கடைசி காலம் என்றால் நீண்ட காலம் கிடையாது, வெகு விரைவில் உள்ளது. அன்று ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில்
பல கோடி தந்து கடல் நீர் உப்பு நீர் ஆக்குவதற்காக கொண்டு வந்தார். அதில் கடைசியாக கிடைத்தது 15,000 லிட்டர் ஒரு நாளைக்கு. அவர் கணக்கிட்டார், இத்தனை கோடி செலவைத்து ஒரு நாளைக்கு 15,000 என்றால் இன்னும் மேலும் கருவிகள் கொண்டு வந்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அன்றே அதை நிறுத்திவிட்டார். இன்று இவர் வந்துள்ளார் ஸ்டாலினி. இவரும் அதே நிலையில் பல கோடி பணத்தை தள்ள வைத்து குடிநீராக செல்வதற்காக தள்ளப்பட்டு விட்டார். ஏன் அதை யோசிக்காமல் செயல்பட்டார்? அந்த அரசு ஏன் எதற்காக நிற்கப்பட்டது? இதை நாம் கொண்டு வருவோமே, நம் நாட்டில் தண்ணியின் பற்றாக்குறை உள்ளதா? ஏன் யோசிக்கவில்லை? காரணம், உங்களுக்கு தேவை கமிஷன் பணம். அதற்காக எந்த கருவிகளும் விலை கொடுத்து வாங்குவீர்கள். மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே உங்களுடைய அறிவு ஆற்றல் இப்படி செயல்படுகிறது. இது இனி இந்த பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இறைவன் கூறும் பதில் யோசித்து செயல்பட்டால் நன்மை பிறக்கும். இல்லையே வருவதை அனுபவித்து தீர வேண்டும். இறைவன் பதில். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.